ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இட்லி பொடி எப்படி செய்வீங்க சிஸ்டர், எனக்கு வந்து இந்த ரெசிபி போடுங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக வறுத்தரலாம், நல்லா வாசனையாக வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி, கடலப்பருப்பும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது 15 மிளகாவும் ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு அப்படியே போட்டு இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3 கத்து அளவுக்கு கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கருவேப்பிலை எள்ளெல்லாம் போட்டாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதையும் அந்த சூட்லேயே இதுவாகிடும். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. சும்மா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் இருந்துச்சு, அதுவும் சூட்லேயே போட்டாச்சு. நான் வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெடி ஏறிடுச்சு. கொஞ்சம் கொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதும், ஆறி போய் தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் பார்த்தா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, நல்லா ஆறுனதும் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் தோசை இட்லி சாப்பிடும் போது, என்ன தான் சட்னி இருந்தாலும் இட்லி பொடி இல்லாமல் எனக்கெலாம் இறங்காதுப்பா. உங்களுக்கெலாம் இறங்குமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care.